நீதிமான் முதல்ல யாரு? நீதிமான் யாரு அப்படின்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமான். கிறிஸ்து யார் அப்படின்னா அவர் நீதிமான். நீதிமானை விசுவாசிக்கிற ஒருவன் நீதிமான். இந்த பூமியில எந்த மனுஷனுமே நீதிமான் கிடையாது. ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. உண்மைதான். அப்ப நம்ம எப்படி நீதிமானா நம்ம மாறுறோம் அப்படி சொன்னா, இயேசு மூலமா நீதிமானா மாறும். நீதிமான் ஒருத்தர் மட்டும்தான். அவரு இந்த பூமியில பிறந்தவர் கிடையாது. நீதிமான் ஒரே ஒருத்தர். அவர் இந்த பூமியில பிறந்தவர் கிடையாது. அவரு வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், இரண்டாவது மனுஷன் அல்லது இரண்டாவது ஆதாம் அல்லது பிந்தின் ஆதாம், வானத்தில் இருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்போ இந்த பூமியில பிறந்த மனுஷனுக்கு கை கொடுக்கும்படிக்கு கடவுளே என்ன பண்ணாரு? மனிதாவதாரம் எடுத்து வந்து அவனுக்கு கை கொடுத்தார். அப்ப எப்படி ஒரு மனுஷன் நீதிமானா மாறுகிறான் அப்படி சொன்னா, அவன் நீதிமானாய் நமக்காக உருவெடுத்து நமக்காக அவதரித்த மனுஷன் ஆகிய கடவுளை, கடவுள் மனுஷன் ஆனார் இல்லையா? அப்போ மனுஷனாகிய கடவுளை விசுவாசிக்கிறவன் அந்த இடத்துல நீதிமான மாறும்.